சுந்தரி அக்கான்ற கடைலாம் வந்து மக்கள் வச்ச பேரு. ஓட்டா இல்லாம எங்க கடை இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் என் கடை கிடையாது. குடும்பத்துல தான் அடி வச்சு வாழ்ந்துனுக்குறேன். நான் ஒரு கடை போட்டு பெரிய லெவல்ல ஸ்டாரா வாழ்ந்துனேன். ரா கடமா, நண்டு, வஞ்சிர மீன், பாறை மீன், இன்னைக்கு பூங்குழல் மீன், 10 ரூபாய் முட்டை சாப்பாடு, மீன் சாப்பாடு 15 ரூபாய். நான் ஒரே ஆள் ஆக்கி எடுத்துக்கின்னு எங்கள் வீட்டுக்காரர் கடையை ஓப்பன் பண்ணுவார். நான் அங்கே போய் தான் மீன் வரும். இந்த தேசம் முழுவதும் ஒரு நாள் பார்க்கும் காத்திருந்தார். இன்னும் நான் எந்த நாட்டுக்கும் போகிறேன், எல்லா நாடும் கூப்பிடுது தான். நீ எப்போ பார்த்தாலும் சுந்தரி அக்காவை இந்த எளிமையோடு தான் பார்க்க முடியும். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுந்தரி அக்கா கடை. இந்த கடை வந்து மெரினா பீச்சில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ 2025 ஒரு சூப்பராக எப்படி இருக்குது, இவங்க நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸு, ஸோ நிறைய அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றிய டீட்டெயில்ஸாக பேசலாம். அந்த அக்கா வந்து அவங்க கிச்சனில் இருக்காங்க. நம்ம கிச்சனில் போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களாக்கா? சூப்பராக இருக்கிறேன்பா. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த கடையை? சுந்தரி அக்கான்னு கடை பேர் எப்படி வந்துச்சு? சுந்தரி அக்கான்ற கடைலாம் வந்து மக்கள் வச்ச பேர், நான் வைக்கல. என் பேர் சுந்தரி. மக்கள் ஒரு மரியாதை, வாடா அமைச்சான், அங்கே வாப்பா, இந்த மாரி நான் ஸ்விம்மிங் பூல் லெஃப்டில் கடை இருக்குது, சுந்தரி அக்கா கடை போடுறாங்க. அவங்க தான் இப்போ நீங்கள் தான் மக்கள் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சது. எனக்கு பேர் எப்படி வைக்கும் போதே எங்கள் அம்மா சுந்தரி அக்கான்னு இருக்காங்களா? நான் வச்சது கடைக்கு பேர் காணா ஒரு உணவகம், பைபிளில் உள்ள பேர். இப்போ 2005 நான் ஒரு யோசனை பண்ணேன். சரி 2005 வரைக்கும் நம்ம 2004 கடந்துட்டோம். 2005 எல்லாம் நியூவாக செய்வேன் புதுசாக அப்படின்னு ஒரு எண்ணம். சரி கேன் தண்ணி போட்டுருந்தேன், அதை வந்து இப்போ ஆர்வ வாட்டராக மாற்றிருக்கிறேன். உடச்சல் ஜாமான்லாம் போட்டுட்டு புது பாத்திரமாக வாங்கியிருக்கிறோம். இன்னும் நல்லா என்னென்னலாம் மனசுக்கு தோணுதோ அதெல்லாம் செய்வோம் புதுசாக. 25 வருஷம். 25 வருஷமா இருக்கீங்களா? மக்கள் விரும்புகிறாங்க, நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க வந்து சாப்பிட்டு? ஏங்க இது வந்து கடை வந்து ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பம், நாத்தனாருக்கு பிடிச்சது மாமியாருக்கு பிடிக்காது, மாமியாருக்கு பிடிச்சது நாத்தனாருக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மாமனாருக்கு பிடிக்காது. இதை மாதிரி தான் இது வந்து ஒரு குடும்பம். இப்போ நான் வந்து குடும்பத்தில் தான் அடி வச்சு வாழ்ந்துனுக்குறேன். நான் ஒரு கடை போட்டு பெரிய லெவலில் ஸ்டாராக வாழ்ந்துனேன் இல்லை. குடும்பத்தில் பெரிய குடும்பத்தில் ஒரு ஹெட்டாக இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றத ஓரளவுக்கு தெரிஞ்சு நான் செயல்படுத்துகிறேன். எல்லாமே செய்ய முடியுமா? செய்யலாம். ஏதாவது 1-2 தப்பு நடக்கும். அந்த தப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இது குறை அது குறை அப்படின்னு. மீன் தடை காலத்துலலாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் வாங்கி போடுறேன். மீன் கிடைக்காதப்போ இப்போ கடமாவே கிடைக்கல. இப்போ ஒரு கூடை 7000 ரூபா விற்கிது. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள். ஆனால் அதே 150 ரூபா தான் விற்கிறோம். லாபங்கள் வரும், சில லாபம் வராது. எல்லாம் மக்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா என்னை நம்பி ஒரு 40 குடும்பம் வேலை செய்கிறாங்க. இப்போ ஹோட்டல் எடுத்துக்கிறதால, புது ஹோட்டல் எடுத்துக்கிறதால அங்கே ஒரு 10-15 பேர் ஏற்கனவே யாராவது உரிக்கிறவங்க, கொள்றவங்க, ஆயிரவங்க, இங்கே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே பீச்சுகளில் ஒரு 8 பேர் வேலை செய்கிறாங்க. 1000 இடத்துல முதல் இந்த நரம்பு எடுத்து 1000 பழக்கத்தையே நான் தான் செஞ்சேன். ஏன்னா சுத்தமாக போடணும், குழந்தைங்க சாப்பிடும் போது வயிறு வலிக்கக்கூடாது. எதுக்காகனா என்ன ஒரு எல்லாரும் செய்கிறாங்க, சரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல சமைச்சு மெரினா பீச்சுக்கு போகுது. இப்போ என் பையனுக்காக மருமகளுக்காக ட்ரிபிள்கேணி ஹை ரோட்டில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு எதிர்க்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க அருகில் உள்ள இடத்துல ஒரு ஹோட்டல் திறந்து கொடுத்துக்கிறேன். மற்றபடிக்கு எங்கேயுமே கடை கிடையாது. திருப்பதிக்கு போனால் தான் வெங்கடேஸ்வர பெருமாள்கிட்ட தரிசனம் கிடைக்கும்னு சொல்லி போகிறேன் இல்லையா, இவ்வளோ தூரம் விட்டுட்டு. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு? அது மாதிரி தான் என் பேரை வச்சா தான் அவங்க வாழ முடியும்னு, அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குதுன்னு நினைக்கும் போது அவங்களையா நான் கெடுக்கணும்? அதெல்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. என் பசங்களாம் கேட்டானுங்க, உன்னால் முடிஞ்சது என்னாவோ நீ மக்களுக்கு செய், அவங்களால முடிஞ்சது என்னாவோ அவங்க செய்யட்டும். இதில் போய் சேரும்போது எது நல்லது கெட்டதுன்னு மக்களே தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். ஓட்டா இல்லாமல் எங்கே கடை இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் என் கடை கிடையாது. இப்போ அமெரிக்காக்காரன் லண்டன்காரன் என் கடையை போடுறான்னு வச்சு என் பேரை போட்டு, ஆனால் என் போட்டா இருக்கணும். என் போட்டாவோட அவன் கடை போட்டா அவன் செத்தா என்கிட்ட. ஏன்னா நான் கடை இது பண்ணி வச்சுக்கிறேன். உன் பேரில் போட்டுக்கோ, நீ எது வேணா செஞ்சுக்கோ, நான் வேணான்னு சொல்ல. கடையில் ஏறா கடமா, நண்டு, வஞ்சிர மீன், பாறை மீன், இன்னைக்கு பூங்குழல் மீன் என்ன கிடைக்குதோ புதுசாக அந்த மாதிரி தான் பொருள் போடுவோம் நாங்கள். சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, சிக்கன் சுக்கா. ஹோட்டலில் வந்து மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, பிரியாணி,
அவங்க ஹோட்டல் ரேஞ்சில் போடுவாங்க, நாங்கள் பீச்சுகளில் இதாக போடணும். மீன் குழம்பு எப்படி இருக்கும், எப்படி வைக்கிறீங்க? எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன். நான் ஒன்றும் இது இல்லை, அது கடவுள் ஒரு கிஃப்ட்டு. என் கையில் செய்கிற பொருளை எல்லாத்தையும் கிஃப்டாக கொடுத்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அப்பயே வியாபாரம் பண்ணுவேன். ஆட்டோக்காரவங்க, ஸ்விம்மிங் பூலுக்கு வர்றவங்க, குதிரை ஓட்டுற பசங்க, அவங்க தான் முதல் வாழ்வாதாரம். ஒரு ஆள் வந்து சாப்பிட்றான்னு சரி புதுசாக இருந்த ஒரு கடை. ஆனால் அரியலூர்காரர் ஒருத்தர் வக்கீல்னு ஒருத்தர் இருந்தார், ஆட்டோக்காரர். அவர் தான் ஃபஸ்ட்டு எங்கள் கடைக்கு போனி பண்ணார். அவர் இறந்துட்டார் 2005. யூடியூப் சேனல் இல்லாத நாட்களில் அவர் தான் ஃபேமஸ். கடையை இந்த அளவுக்கு இது ஃபேமஸ் பண்ணி விட்டவங்க பிரதீப் பாலன் சொல்லிட்டு ஒரு அவங்க ஒரு கேங்கு, புல்லட் பாலன் சொல்லிட்டு. வீட்டுக்காரருக்கு நினைவு நாள் அன்றைக்கி சாப்பாடு போடும்போது அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் பேப்பரில் வந்து அவர் ஒரு ஆசிரியர், அவர் வந்து வர வச்சு 31ஆம் காசு வாங்கிட்டு 1ஆம் ஃப்ரீயாக போட்டால் யோசிப்பாங்க இல்லையா. நேற்று வந்து சாப்பிட்டேன், வவால் மீன் 200ரூவா வாங்கினாங்க, 100ரூவா வாங்கினாங்க, இன்றைக்கி வந்து காசு வாங்கலையே, சாப்பாடு காசு வாங்கலையே அப்படின்னு போது அது அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரங்க நினைவு நாளுங்க ஃப்ரீயாக சாப்பாடு போடுறோம், இந்த மக்களுக்கிட்ட தானே சம்பாதிக்கிறேன், இந்த மக்களுக்கு ஒரு நாள் ஒரு வேலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு வேறு எந்த பண்டிகையும் கிடையாது, நான் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார் நினைவு நாள் எல்லாருக்கும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு ஒரு வேலை சோறு பண்ணிட்டு தான் இருக்கீங்களாக்கா? ஆமாம், இது இப்போ வர்றது, இப்போ இந்த வருஷம் வந்து 20வது வருஷம். என்னன்னா பீச்சில் ஃப்ரீயாக போடக்கூடாதுன்னு சொன்னதால 50 ரூபா வாங்கிக்கின்னு போடுறோம். என்ன விலையில இருந்து ஆரம்பிக்குதுக்கா சாப்பாடு? நான் 15 ரூபாய் 20 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 10 ரூபா முட்டை சாப்பாடு, மீன் சாப்பாடு 15 ரூபா. நான் ஒரே ஆள் ஆக்கி எடுத்துக்கின்னு எங்கள் வீட்டுக்கார் கடையை ஓப்பன் பண்ணுவார். நான் அங்கே போய் தான் மீன் வரும். 15 ரூபா மீன், 20 ரூபா மீன். ஆனால் எல்லாமே அன்னன்னைக்கு நாங்கள் விற்றுட்டு நாங்கள் வந்துடுவோம். அப்பயே நான் 25 கிலோ அரிசி வியாபாரம் பண்ணுவேன். மாலையில் போட்டு சாப்பாடு போட்டேன், ஸ்டீல் தட்டில் தான் கொடுத்தேன். வீட்டில் தான் தண்ணி பிடிச்சின்னு போவோம் குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபார்மேட்னா நிறையா எல்லாம் வரதாங்க செய்யும், பிரச்சனை வராத இடம் எது. ஆனால் என்னை யாரும் சொல்ல கொடுக்கல லேடிஸ்ன்னு சொல்லிட்டு. அது பொதுமக்கள் நிறைய பேர் ஒத்துழைச்சாங்க. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பால எல்லாரையும் சொல்லக்கூடாது இல்லையா. 100ல் 2 பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ண சொன்னால் 98 பேருக்கு மனசு கஷ்டம் வராதா? நான் தான் செய்வேன். ஹெல்ப்புனா கடையெல்லாம் சுத்தம் பண்ணுவார். நாங்கள் வீட்டிலேருந்து ஆக்கி எடுத்து போவோம். அவர் தான் எல்லாமே கடையெல்லாம் சுத்தம் பண்ணி டெய்லியும். அப்பயே நாங்கள் கடையெல்லாம் நீட்டாக தான் வச்சுருப்போம். அதாவது இப்போ இந்த மாதிரி சேனல்காரங்க வந்து எடுப்பாங்க கொள்ளுவாங்கன்றதுலாம் இல்லை, அப்பயே நீட்டாக தான் இருக்கும். மீன் கடைனாலே பட்டினா பார்க்கணும் போது நீங்கள் மெரினாவில் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். ஸோ அவங்க இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி? எனக்கு அவங்க யார் கடை போடுறான்னு கூட எனக்கு தெரியாதுயா. ரெண்டாவது நான் எந்த கடையிலையும் நான் வெளியே போய் வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது. அத்தனை கடைக்காரங்களும் எங்கள் கடையில் வந்து சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் வந்து கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணி பாரு அந்த லேபிளை பாரு, சாதா எண்ணெயில் இதெல்லாம் வரப்போம். தக்காளி வெங்காயம் கூட அன்னன்னைக்கு வாங்குறது தான். ஏன் கொத்தமல்லி கருப்புலேயே நாங்கள் ஸ்டாக் வைக்க மாட்டோம். பசங்க எல்லாம் லீவ் எடுங்காக போய் போட்டுருவோம். 12 மணிக்கு ஆரம்பிப்போம் பீச்சில், நைட்டு 10 9:30 மணிக்கெலாம் முடிச்சுடுவோம். அதுக்கு மேலே எடுத்து வைக்க கொள்ளெல்லாம் மணி 10 ஆகிடும். அவ்வளோதாங்க பசங்களாம் வேலை வாங்குறது. இதுக்கு மேலாம் வேலை வாங்கினா மனுஷ தன்மையே கிடையாது. ஸோ இறங்கி இப்போ வேலை செய்றீங்களே, எதுக்காக செய்றீங்க? எங்கேயும் தப்பு நடக்காத இருக்கிறதுக்கு தான். இப்போ இந்த முட்டையில் ஓடுகிடுதுன்னா யாராவது தெரியாது சாப்பிட்டாங்கன்னா இவங்க அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, உரிச்சி போட்டுருவானுங்க. இப்போ நான் முட்டையை உரித்து உங்கள் எருக்கு தான் உரிக்கிறேன், அதே சுடுத்தலில் திரும்ப கழுவி தான் அதில் போடுறோம். எல்லாமே தப்பு நடக்காத இருக்க தான் ஓனர் பார்க்கணும். ஓனர் இருந்து இது வேலை செய்கிறதால இதுக்கே தப்பு சொல்கிறீங்க. இன்னும் நாங்களாம் இல்லாத இருந்தால், நான் 2000 கடை போடும்போது 2000 நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அந்த கடையை ஏசப்பா கிருபையில் தான் வாங்கி தந்தார். அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை 20 வருஷம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கடை போட்டதே கிடையாது. இப்போ இந்த மக்கள் வந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் லீவு, அதனால் நாங்கள் வெளியூர்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதால போடுறோம். மற்றபடிக்கு நாங்கள் கடை எவ்வளோ ஜனம் வந்தாலும் சேர்த்தா ஞாயிற்றுக்கிழமை கடை போட மாட்டோம். 6 நாட்கள் வேலை செஞ்சால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ எனக்கு இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்களே, உன் கையிட்டு செய்கிற எல்லா பொருளையும் நான் வாக்கிய பண்ணுவேன். முதலாவது அற்புதத்தை உன் கை பிரசனத்தில் வைத்திருக்கிறேன். மனிதனால் செய்யப்பட்ட திராட்சை ரசம் காலி ஆன உடனே தேவன் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்போது ஜனங்க சாப்பிடும் போது முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் சுவையாக இருக்குதுன்னா முன்னாடி செஞ்சது மனுஷனால் செய்யப்பட்டது.
பின்னாடி செய்யும்போது கடவுளால் செய்யப்பட்டது. அதை மாதிரி தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற வாக்கு தத்துவம். அதே மாதிரி நீ எந்த தேசத்தை நோக்கியும் ஓடாத, இந்த தேசம் முழுவதும் ஒரு நாள் பார்க்கும், காத்திருந்தார். இன்னும் நான் எந்த நாட்டுக்கும் போகலை, எல்லா நாடும் கூப்பிடுது தான். கடவுளுடைய வார்த்தைக்கு ஒன்று தான் கீழ்ப்படியாத நம்ம கடையை போடுறோம், மறுபடியும் கீழ்ப்படிதல்னா எப்படி? எதிர்பார்த்தீங்களாக்கா இந்த லெவலில் நம்மளா வருவோன்ட்டு ஒரு சமயத்தில்? பைபிள் வசனம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். மகளே, நீ வீட்டில் எரியும் அகல் விளக்கு இல்லை, மலை உச்சியில் மீதி எரிகிற பிரகாசமான ஒளி விளக்கு. ஒரு நாள் இந்த உலகம் இந்த தேசம் உன்னை பார்க்கும், காத்திரு. ஆக போகிறவங்களுக்கு உயிர் கொடுத்த கடவுள் இதை செய்ய மாட்டாரா? 2000 செத்து போயிட்டேன், காடுறாவில் அப்படியே சொல்கிறான் பாடியை இந்த பக்கமாக ஏற்றுன்ட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து. அப்போ நான் கேட்டுக்கினேன், ஆண்டவர் என் ஜீவனை கொடு, என் ஜீவன் உள்ள நாளாக நான் மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன்னு. மக்கள் என்ன திட்டுது, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் மக்களுக்கு துரோகம் பண்ண முடியுமா? நீ என்ன செய்கிறாய் என்று மனிதன் உன்னை பார்க்காது விட்டாலும் தேவனாகிய கர்த்தர் உன் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நன்மையும் தீமையும் அறிந்திருக்கிறார் கடவுள். நான் என்ன செய்கிறேன்னு கடவுள் பார்க்குறாரு. அப்போ நான் நல்லது செய்கிறேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் கடவுள் ஏற்றுக்குவாரா? ஏண்டா ஏம்மா நீ தப்பு பண்ணிவிட்டு நீ நல்லது செய்கிறேன்னு சொல்கிறியே, எந்த விதத்தில் நான் கேட்க மாட்டாரா? ஏமாத்தாமல் கொல்லாமல் பிறருக்காக அப்போ பைபிளை நான் கேட்டுக்கின வசனம் தான். ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தாரு, எனக்கு உயிர் உள்ள நாட்களாக நான் தேவனுக்காக மக்களுக்காக தான் வாழ்வேன். இந்த மக்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. என் ஜீவன் உள்ள நாட்கள்லாம் உங்களுக்காக தான் நான் சேவை செய்வேன். நீ எப்போ பார்த்தாலும் சுந்தரி அக்காவை இந்த எளிமையோடு தான் பார்க்க முடியும். செத்து போனவங்க என்ன ஆடம்பரமாக பண்ணிருக்கிறாங்க. நம்ம போனோம், ஏதோ கடவுள் உயிர் நடமாட்டம் கொடுத்து வச்சுக்கிறாரு. 58 வயசில் என்னை வேலை செய்ய வச்சுக்கிறாரு. கடவுளுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். அப்போ நான் எவ்வளோ உண்மையாக இருக்கணும். உண்மையாக அதாவது நான் தான் சொன்னேன், மனிதன் உன் முகத்தை பார்ப்பான், சாப்பிட்டாயா என்று கேட்பான். நல்லா கேட்டு, இதுதான் மனுஷாலும் உணர்ற வசனம். மனிதன் உன் முகத்தை பார்த்து நீ சாப்பிட்டாயா என்று கேட்பான். நான் தேவனாகிய கர்த்தரோ நீ உன்னையா உறங்கனையா என்று நான் உன்னை விழித்திருந்து பார்க்குறேன்றார் இல்லையா? அப்படிதான் மனுஷால் பார்ப்பாங்கன்றதுக்காக நீ நல்லது செய்யக்கூடாது. கடவுள் பார்ப்பார். நான் மனிதன் அல்ல, இன்று ஒரு வார்த்தை சொல்லி நாளை ஒரு வார்த்தை சொல்ல காக்க கடவுள்ன்றாரு. அப்போ மனிதன் மாற்றி மாற்றி பேசுவாங்க, ஆனால் கடவுள் பேச மாட்டார்ல. ஆண்டவர் தாங்க. நான் செத்தா என் சாவை இந்து மூலியமாக எடுக்கிறாங்களா கிறிஸ்டின் மூலியமாக எடுக்கிறாங்களா இல்லை, ஆனால் உன் இறுதியை எதை யோசிக்குதோ அதை கர்த்தர் பார்க்குறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறார். நல்லா படித்தா நம்ம பாஸ் ஆகும். இதுதான் மாணவனுடைய மதிப்பு என்று இல்லையா? படித்தாதான் பாஸ் ஆக முடியும். படிக்க நான் இந்த வேலையை சாதாரணமாக ஒரு வேலை தெரிஞ்சு நான் இந்த வேலையில் இறங்கலை. இன்னைக்கு மீன் வெட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நான் அந்த கத்தி பிடிச்சி மீன் வெட்டுவேன். எறா உரிக்க ஆள் இல்லைன்னா அந்த எறாவை நான் உரிப்பேன். எல்லா வேலையும் இந்த மாதிரி இதோடைய எல்லா வேலையும் பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கல, உடல் உழைப்பை போட்டு வேலை செஞ்சு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ஜனங்க எப்படி நினைக்குதானா 2005 இந்த மக்கள் நல்லா க்ளீனாக டெய்லியும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வருஷ காலமாக இந்த ஒரு வருஷத்துக்கு வர இந்த 2000 என் சாப்பாடு எப்படி இருக்குது, மற்ற இடத்துல எப்படி இருக்குது, எதனால் அக்கா கத்துறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம். உட்காந்த இடத்துல சேரில் உட்காந்து கை கழுவுறாங்க, அது மாதிரி கழுவலாமா? கொசு வைக்கணும். நான் நல்லா யோசனை பண்ணேன். நான் வேலை மெனக்கிட்டு பெனாயில் தெளித்து அதை செஞ்சு இதை செஞ்சு சுத்தம் பண்ணி வச்சா அப்போ டக்குன்னு என்ன ஆகும்? கோவம் வரும். நீ உன் வீட்டில் அது மாதிரி சாப்பிடுவியா? உட்காந்தே இருப்பாங்களா? நாய் உட்காந்துக்குமா? என்ன அந்த இலையை எடுத்து அப்படி வச்சுருவாங்க, நாய்க்கு சோறு வைக்கிறாங்களாம். ஆனால் அந்த இலையை நான் தானே எடுத்து போய் போடுறேன். அப்போ இந்த கையால் தானே சமைக்கிறேன். அப்போ இந்த கையை நான் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்க? எதனால அக்கா கோபமாக பேசுகிறாங்க என்ன அப்படின்ட்டு நீங்கள் யோசித்தா இப்போ சாப்பிட்றோம். இந்த மாதிரி இந்த வருஷம் பிறந்து இதான் இப்போ எழுதி வச்சுருக்கிறேன். 32,250 ரூபாய்க்கு தெளித்துற நாடகங்கள்ல பாத்திரம் வாங்கிட்டுக்கிறேன். இங்கே புது பாத்திரம், அங்கே தட்டு. இந்த சாப்பிட்டா நீங்கள் கியூவில் நின்று தட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்றீங்க. அந்த தட்டை எடுத்து என் கடாண்ட போனமா போடக்கூடாதா? நீங்கள் வெளியே இடத்துல போட்டு போனால் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? இப்போ கொடுக்கலையா? கொடுக்காதது தான் அந்த கோபம் வர்றதே காரணம். பைபிளே இருக்குது, நீ ஒருவனை குற்றம் சொல்வதற்கு முன்பாக நீ நீதிமானா?
நீங்க எல்லாம் கரெக்டா இருந்து நான் வந்தோன்னு திட்டுறதுக்கு மக்களை திட்டிட்டு நான் யார்கிட்ட வைப்பேன் சோறு? ரெஸ்டாரண்ட்லயே இன்னைக்கு 150 ரூபா தான் சாப்பாடு, மீன் குழம்பு சாப்பாடு. அதுக்கு என்னென்ன கொடுக்குறோம்? சாப்பாடு, முட்டை, மீன், ஸ்வீட்டு, அப்பளம், இலை, பொரியல். இதுவாது பீச்சு கடையில் வந்து நீ நல்லா இப்போ அதை மாதிரி நான் ஒரு ஆளுக்கு இந்த என் பேரை கொடுத்தா அவன் வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டலு இப்படி சாப்பாடு கொடுப்பாங்களா? அப்போ நான் எந்த அளவு யோசனை பண்ணி அப்படியும் சரி நம்ம வந்து தெரு கடையில் போட்டுனுக்கிறதால இப்படி நினைக்கிறாங்களா? ஒரு ஹோட்டல் திறந்து நம்ம போட்டாலும் எப்படி கொடுக்குறோன்றதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இதே சிவாஜி அரிசி தான், இதே இந்த பொருள் தான், இதே மாதிரி தரமான பொருள் தான். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு தப்பு நடக்கணும், நடக்கலாம் இருக்காது. 100க்கு 100 தான் மார்க் எடுக்கிறதுக்கு எழுதுறோம் எக்ஸாமில். 99 எடுக்கலையா, 98 எடுக்கலையா, அதுக்காக என்ன பசங்களை அடிச்சிட முடியும்? நம்ம 10 டேக்ஸ் சோறு வடிக்கிறான், ஒரு டேக்ஸில் லைட்டாக உப்பு கம்மியாக போடுவான். ஏதாவது ஒன்று நடக்க தப்பே செய்யாத நாங்கள் பர்ஃபெக்டாக செய்கிறோம். தப்புனா கொஞ்சம் உப்பு சோத்துல கம்மியாக நாங்கள் கீழே கொட்டுறோம் சொல்கிறதுலாம் அது ஏற்றுக்கிற கதையா? சொல்லு. சேரே நிறையா போடக்கூடாது சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஏதோ நாங்கள் சேர் போடுறோம். நீங்கள் 2 சாப்பாடு வாங்கினா 5 பேர் சேரில் உட்காந்துருந்தா நீ நல்லா சொல்லு, உனக்கு கோவம் வருவா வராதா? ஒரு ஹோட்டலில் போனால் எத்தனை பேர் ஒரு சேர் தானே உட்காருவீங்க? அப்போ அந்த ஹோட்டலுக்கு கொடுக்குற முக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஏன் அது ஜனங்க இருக்கிறாங்க, அவன் என்ன சொல்லுவாங்க, பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தவன் எல்லாமே குட்பாவில் தொங்கின்னு போகிறான், நம்மளோட சீட்டு கிடச்சி போச்சு, நம்ம உட்காந்து உல்லாசமாக படுத்துன்னு போக முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், இது இன்னும் மக்களுக்கு கம்மியான விலையில் வரவங்களுக்கு கூட இந்த மீன் குழம்பு சாப்பாடு, இந்த கருவாட்டு குழம்பு சாப்பாடு, இந்த சிக்கன் பீஸ் போலன்னா கூட அந்த சுக்காக்கு வெட்டுறேன் இல்லையா, இந்த பீஸெல்லாம் கட் பண்ணி சாப்பாடு போகணுன்னு இருக்கிறேன். இந்த பொங்கல்லாம் முடியட்டும், ஒரு 80 ரூபாய்க்கு பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு 2ஆம் மாதத்துலேருந்து 80 ரூபாய்க்கு மீன் குழம்பு சோறு, சிக்கன் குழம்பு சாப்பாடு. சிக்கன்னா பீஸ்லாம் இருக்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது, மீன்னா போடுவோம், சின்ன சின்ன மீன் போடுவோம். இந்த மாதிரி போடணுன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு 70 ரூபா கொடுத்து முட்டை சோறு துண்டுறமே அப்படின்னு நினைக்கிற ஜனங்க மத்தியில் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு மீன் குழம்பு சாப்பாடு அவங்களும் சாப்பிடணும். என்னுடைய இந்த வருஷத்தினுடைய டார்கெட்டு அதான். நானும் கறி குழம்பு சாப்பாடு சாப்பிட்டேன், நானும் மீன் வச்சு சாப்பிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். மக்கள் வந்து என்னை எப்படி நினைக்கிறாங்க தெரியலங்க. மக்கள் எனக்கு வந்து யாருமே இல்லை, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க, ஒரே ஒரு அக்கா பிறந்தா அவளும் இறந்துட்டான், மாமா இல்லை, நானே 2 பிள்ளைங்க, 2 மருமக, 4 பேர பசங்க, இவங்க தான் என்னுடைய உறவு. இந்த உறவுக்கு அடுத்தது இந்த 2005 நீங்கள் தான் உறவு. நீங்கள் என்னை திட்டினாலும் உங்கள் விருப்பம், என்னை சந்தோஷப்படுத்தினாலும் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரிதான், நான் 4 மாதிரி வளைஞ்சு கொடுத்து வருவேன். இதுதான் உண்மை. நான் வாழ்ந்தாலும் நீங்கள் தான், நான் தாழ்ந்தாலும் நீங்கள் தான். வேறு இதுக்கு நடுவில் யாரையும் ஒரு ஆளை உள்ளே சேர்க்க மாட்டேன், சேர்த்தது வரைக்கும் போதும். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவேன், சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவேன். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவேன். பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, பாதாளம் செல்லும் பாதை திருத்தலானது, சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவேன். நாம் காணும் இந்த உலகம் சில காலம் மறைந்து விடும், புதுவான பூமி நோக்கி பயணம் செல்கின்றேன், சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவேன். மைனஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க.
மக்களே ஃபைனலாக லஞ்சுக்கு அவங்க கிட்ட இருக்க மீன் சாப்பாடு வாங்கிட்டேன். மீன் சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருக்க அந்த கனவானுவங்கள அது வாங்கியிருக்கேன். எறா ஃப்ரை அது வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டு சிக்கன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் கேட்டு வாங்கியிருக்கேன் சாப்பிடணுன்ட்டு. ஸோ இந்த கடையில் வந்து சுந்தரேக்கா கடை மீன் குழம்பு கை பக்குவன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்பெஷலே அந்த மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னாங்க. நல்லா பெரிய சைஸு பாறை மீனை போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது மீன் குழம்பு பார்க்க. நாங்கள் செய்கிற இடத்துக்கு போயிருந்தேன்ல, அப்போ பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக செம்மையாக பண்ணிட்டுருந்தாங்க. அதே மாதிரி குக்கிங்கும் சரி அவ்வளோ சூப்பராக இடத்துல க்ளீனாக நீட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணுற ஆரோ வாட்டராக இருக்கட்டும் சரி, யூஸ் பண்ணுற அன்னன்னைக்கு என்னென்ன ஃபிஷ் வருதோ அதை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க மீன் குழம்பு வந்து போயிடலாம். மீன் குழம்பு பாருங்களேன், தகன்னு அப்படியே மின்றா. ஸோ மீன் குழம்பை பெரட்டி அப்படியே மீன் குழம்பு மட்டும் எப்படி இருக்குன்னு போயிடலாம். மீன் குழம்பு ஒரு திக்னஸ்ஸு, சரியான திக்னஸ்ஸு. இந்த குழம்பு ஸ்மெல்லு அந்த வாசனைலாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த மசாலா ஃபில்டாக இருக்குது. குழம்பு கிரேவி வைஸு இந்த மசாலா ஃபில்லாக இருக்குது. சும்மா பயங்கரமாக நறுக்கான், நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ திக்னஸ் இருக்குன்ட்டு. இந்த பெரட்டுறேன் அந்த திக்னஸை பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு. அது நேற்று வச்ச மீன் குழம்புன்னு ஒரு பக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி திக்னஸ்ஸு, செம்ம திக்னஸ்ஸு. குழம்பு சரியான டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். குழம்புல போட்டிருக்க அந்த மீன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கான்ட்டு. ஸோ மீன் எப்படி இருப்பேன்லாம் சரியான சாஃப்ட்டு, அப்படியே கரையிறான். அந்த மீன் நல்லா கெட்டியாக இருக்குது. குழம்புல போடும்போது அவங்க எல்லா பண்ணுற மாதிரி தான் மீன் குழம்பு வச்சுட்டு கடைசியாக மீனை போடுறாங்க. அதனால் மீன் உடையாமல் நல்லா சூப்பராக முழுசாக இருக்குது. மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட ஒரு 100 ருபீஸுக்கு மீன் குழம்பு சாப்பாடு தராங்க. சரியான வறுத்து 70 ரூபாலேருந்து முட்டை சாப்பாடு ஆரம்பிக்குது உங்கள்கிட்ட. சமாங்க நல்லா இருக்குது. மீன் குழம்பு சாப்பாடு சாப்பாடுறா அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. எறா போயிடலாம். எறா ஃப்ரை இருக்குல்ல, ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். வெறும் எறா ஃப்ரை மட்டும் போயிடலாம். மசாலா டகராக இருக்கான். இந்த எறாக்கு நல்லா அந்த எறாவை நல்லா மெரின் ஸ்மெல்லாம் இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த எறாவில் அந்த அந்த அழுக்கு இருக்கும்ல, அது கூட ஈவன் எடுத்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த நீச்சு ஸ்மெல்லுன்றது எதுவுமே இல்லை. மேலே மசாலா இருக்குல்ல, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த இஞ்சி பூண்டு மசாலா அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃப்ளேவர் வைஸு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த மசாலா நல்லா ஃபீலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பொடியெலாம் போடாமல் இந்த மசாலா மறக்கு. இதில் இஞ்சி பூண்டு போடுவீங்களா? போடுங்க சார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அது தெரியல. அந்த மேலே மசாலா தான் நல்லா. அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இது அரைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு கறி குழம்பு, அந்த கறி மசாலா ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது. எறா சூப்பராக இருக்குது. அந்த கறி குழம்பு நம்ம கறி மட்டன் வறுக்கிற அந்த மசாலா இருக்குல்ல, கரம் மசாலா, ஈவன் அவர் சொன்ன மாதிரி எறாவில் இந்த கரம் மசாலா ஃப்ளேவரோட சாப்பிட சும்மா நறுக்குன்னு இருக்கான், நல்லா இருக்குது. எறாவை அப்படியே அந்த மீன் குழம்போடு வச்சு போயிடலாம். ஒரு மீன் குழம்பு சாப்பாடு ஒரு எறாலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லஞ்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி இருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வச்சவங்ககிட்ட கடம்பா வச்சுருக்காங்க. கடம்பா இருக்கட்டும் சரி, எதாக இருந்தாலும் அன்னன்னைக்கு என்னென்னவோ அது வாங்குறாங்க. ஈவன் அது இல்லைன்னு சொல்லி வாங்காமல் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கி மக்களுக்கு தரணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடம்பா மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். பார்க்க பயங்கரமாக இருக்கான். கனவா ட்ரை பண்ணிடலாம். நல்லா மென்று சாப்பிட முடியுது. லப்பர் மாதிரிலாம் இல்லை. ஈவன் இதில் வந்து பெப்பர் அதிகமாக போட்டிருக்காங்கல்ல, வர்ற மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த கடம்பா ஃப்ரை நல்லா சுக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பெப்பரு காட்டம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பெப்பர் காரம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். சாம்பார் ஊற்றி இந்த கடம்பா வச்சு சாப்பிட்டா வர்ற மாதிரி இருப்பான், நல்லா இருக்குது. ஸோ சிக்கன் சுக்கா அதை வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் சுக்காவை மஞ்சள்தூள் போட்டு நல்லா சூப்பராக கழுவிருக்காங்க. சிக்கன் நீச்சு ஸ்மெல்லாம் இல்லாமல் அந்த ப்ராப்பராக சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகிருக்கு. இங்கே ஏதாவது கடம்பால் அந்த காட்டம் சிக்கனில் இல்லை, ஆனால் சாப்பிட சும்மா சுக்கா பயங்கரமாக இருக்குது. மீன் குழம்பு ஒன்றும் டெம்டிங் ஆகிறான். இந்த மாதிரி முட்டை வச்சிடுறாங்க, வேணால் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம்.
இந்த மீன் குழம்போட பெரட்டி அது மேலே முட்டை வச்சுட்டு அப்படியே ஒரு இறா வச்சுட்டு அப்படியே கடம்பா வச்சுட்டு அப்படியே சுந்தரிக்காய் கடை ஸ்பெஷல் ஒரு பைட்டாக போயிடலாம். எல்லாத்தையும் பிளெண்ட் ஆகி சாப்பிட பயங்கரம் இல்லை பயங்கரம் வேற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. சமங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் குழம்பு ஒரு அட்டகாசமான ஃபீலு, நல்லா சூப்பராக இருக்குது. அவங்கள்ட்ட சாம்பார் ரசம் மோர்லாம் இருக்குது. ஜஸ்ட் அவங்க சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்பாரில் காய்கள்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. முருங்கைக்காய் ஈவன் என்னென்ன தவிர அந்த காய்கள்லாம் போட்டிருக்காங்க. சாம்பார் மட்டும் ட்ரை பண்ணிடலாம். அடாடாடாடா நான்வெஜ்ஜு கடை வெஜ்ஜு நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்தேன். சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட் வைஸு செம்ம நறுக்குன்னு இருக்கான். இந்த சாம்பாருக்கு கடம்பா போயிடலாம், பயங்கரமாக இருக்கும். கடம்பா சாம்பார் ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு. நான் பட்டினப்பாக்கத்தில் கம்பேர் பண்ண விரும்பலை, ஏன்னா அங்கே இருக்க டேஸ்ட்டு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு. இங்கே சாப்பிட்டு திரும்பி போய் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் சரி அங்கங்கே பிளேட்டை போட்டுறாதீங்க, அங்கங்கேயே கை கழுவிடாதீங்க. அந்த அக்கா சொன்னதை அதே தான் விரும்பினாரு. சூப்பராக இருக்குது சாம்பார், செம்மையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தந்துருக்காங்க லைவாக கவுண்டரில், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரசம் எப்படி இருக்குன்னு போயிடலாம். ரசம் சோம்பு சீரகம் மிளகெல்லாம் போட்டு ஒரு அரைச்சி அப்படியே தக்காளியோட பிரிஞ்சு வர்ற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு. ரசத்தோட இறா தூக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இங்கே சாப்பிடாதுன்னு பார்த்தேன்னா உங்கள் பாறை மீன் வறுவல் வஞ்சரியும் இவ்வளோ ஐட்டம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு மீன் குழம்பு ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி அந்த மீன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக மாட்டிடுவீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு, ஒரு நேற்று வச்ச மீன் குழம்பு பக்குவம் டேஸ்ட்டில் சுண்டி இழுக்குது. அதேமாதிரி சாம்பார் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டதை விட்றாதீங்க, வர்ற மாதிரி இருக்கான். இந்த இறா அந்த அதுக்கான ஃப்ளேவர் கொடுக்குது, கடம்பா அது ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்குது. ஸோ சாப்பிட்ட வரைக்கும் ஒரு மீல்ஸு திருப்தியாக மனசில் வயிறுக்கும் ஒரு சூப்பர் ஃபீல் கொடுக்குது. ஸோ வந்தீங்கன்னா யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுந்தரிக்காய் கடை பீச்சில் லைட் ஹவுஸ் தாண்டினோடனே இருக்குது. லொக்கேஷன்லாம் நானும் கீழே மேப் பண்ணி விட்றேன். நிறைய இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியாது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கேஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பாய். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.